ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிவிக் டெக் சேனல். டுடே என்ன பார்க்க போறோம்னா, சுகாதார டிபார்ட்மெண்ட்ல வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது அந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமுக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு 36 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா நமக்கு இது மாதிரி தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். இது வந்து 14/3/2024 ஓப்பன் ஆயிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஆயுஷ்மான் மருந்து வழங்குனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் மருத்துவர் சிகிச்சை உதவியாளர், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், மாவட்ட திட்ட அலுவலர் மற்றும் தகவல் உள்ளீட்டாளர், நகர்ப்புற சுகாதார மேலாளர், நுட்புளாளர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில வந்து தற்காலிகமா விண்ணப்பம் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து 8/4/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ள விண்ணப்பம் வந்து நம்ம அனுப்பிச்சிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்த மருத்துவ பிரிவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங், எவ்வளவு சேலரி, எவ்வளவு வேகன்சின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர், அதாவது ஆயுஷ்மான் அந்த திட்டத்துல வந்து உங்களுக்கு மருத்துவ அலுவலர் போஸ்டிங்கான இது ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா தொகுப்பு ஓய்வூதியம் தான். இதுக்கு 34,000 சேலரி கொடுக்குறாங்க. இதுல கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா BUMS, அதாவது இந்த பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ரெஸ்பெக்ட் போர்டு அண்ட் கவுன்சில் ஸ்டேட் அண்ட் தமிழ்நாடு, இதுல வந்து நீங்க நம்பரா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் மருத்துவ அலுவலர், இதுக்கும் அதே மாதிரி அதே சேம் ஊதியம் தான், அதே படிப்பு தான், இது முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்தா பிரிவு மருந்தாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து D.Pharmல படிச்சிருக்கணும். இதுக்கு வந்து நாள் ஒன்றுக்கு தினக்கூலின்னு சொல்லிட்டு 750 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு வேகன்சி தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். நாள் ஒன்றுக்கு 300 ரூபா கூலி தராங்க. இதுக்கு வந்து 12 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் மருத்துவர்னு சொல்லிட்டு சித்தா, அந்த இதுல வந்து PSM MS இந்த பட்ட படிப்பு முடிச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து மாத தொகுப்பூதியம் பாத்தீங்கன்னா 40,000 கொடுக்குறாங்க. காலி பணியிடம் பாத்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிகிச்சை உதவியாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நர்சிங் முடிச்சிருக்கணும், அதுல கவர்மெண்ட்ல முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாத தொகுப்பு இது வந்து 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுவும் 5 வேகன்சி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது மாவட்ட திட்ட மேலாளர்னு சொல்லிட்டு போஸ்டிங். கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா மினிமம் பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்கணும். இதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, MS ஆஃபீஸ், MS வேர்டு, MS பவர் பாயிண்ட், MS எக்ஸல், இது மாதிரி கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் நீங்க. அப்பதான் அந்த போஸ்டிங் எலிஜிபிலிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தகவல் உதவியாளர்னு சொல்லிட்டு, அதாவது டேட்டா அசிஸ்டன்ட்ங்கிற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு வந்து டிகிரி இன் BCA, IT, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BTech இது மாதிரி எல்லாம் முடிச்சிருக்கணும். இது முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. இதுக்கு வந்து தொகுப்பூதியம் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அர்பன் வெல்னஸ் சென்டர் யூனிட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பதவியின் பெயர் வந்து நகர்ப்புற சுகாதார மேலாளர். இதுக்கு வந்து MSc நர்சிங் முடிச்சிருக்கணும். கீழே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கங்க. இதுக்கு வந்து தொகுப்பூதியம் பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. வேகன்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடைநிலை சுகாதார பணியாளர்னு சொல்லி கொடுக்குறாங்க. நகர்ப்புற நல்வாழ்வு மைய செவிலியர், இவங்களுக்கு வந்து செவிலியர் பட்டப்படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டப்படிப்பு மற்றும் தமிழ்நாடு செவிலியர் மற்றும் தாதியம் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஊதியம் பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. மொத்தம் 7 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொபைல் மெடிக்கல் யூனிட்னு சொல்லி ஒரு போஸ்டிங் இருக்கு. அதாவது ஆய்வக தொழில்நுட்பனர். இதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்தது TMLTங்கிற கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்து சேலரின்னு பாத்தீங்கன்னா 13,000 ரூபாய் இருக்கு. வேகன்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிபந்தனைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கு சுய விருப்பம் ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் அல்லது துணை இயக்குனர் சுகாதார பணியை, மாவட்ட நல்வாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணி அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், விருதுநகர் மாவட்டம் சொல்லிட்டு பின்கோட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க இந்த ஃபார்ம் அனுப்புற மாதிரி இருக்கும். குறிப்புன்னு போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது விண்ணப்பங்கள் நேரில் அல்லது விரைவு தபால் மூலமாக வரவேற்கப்படுகிறது. விண்ணப்ப படிவங்கள்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல வந்து நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேலும் அருகில் உள்ள துணை இயக்குனர், அதாவது அருகில் உள்ள மாவட்ட துணை இயக்குனர் சுகாதார பணி அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேற்குறிப்பிட்ட பதவிகள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங்கோட அப்ளிகேஷன் இருக்குது.
ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷனோட போஸ்ட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களா அதை. அதுக்கடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி நேம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாதர் நேம் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஏஜ் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்றாங்க, நீங்க என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அந்த எஜுகேஷனை வந்து ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் கேட்கறாங்க, பர்சன்டேஜ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க அதை ஸ்கோர் பண்ணதை எழுதிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கரண்ட்ல எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸையும் மென்ஷன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்கறாங்க, அதையும் மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், கரண்ட்ல யூஸ் பண்ற மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கிற இமெயில் ஐடி ஒன்று கேட்கறாங்க, அந்த இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன், டிசபிள் விடோ இவங்களோட டீடைல்ஸ் கேட்கறாங்க, அது என்னன்னு கரெக்டா பார்த்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் டேட், உங்களுடைய சிக்னேச்சர் இது எல்லாத்தையும் கரெக்டா ஃபில் பண்ணிடுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டி கீழே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதோட அட்டாச் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ரீசன்ட் சைஸ் கலர் போட்டோஸ், அதாவது 2 கலர் போட்டோ வந்து இப்போ ரீசெண்டா எடுத்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் 10th 12th சர்டிஃபிகேட் வந்து அந்த ஃபார்மோட அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட்டு, 10th 12th டிகிரி இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணணும். அதுக்கு அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி இதுல கொடுத்துருக்காங்க, 10th 12th தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா மார்க் ஷீட் அட்டாச் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் கேட்கறாங்க, அல்லது ஓட்டர் ஐடி, அது இல்லைன்னா முனிசிபாலிட்டி கார்பரேஷன் டாக்ஸ் ரெசிப்ட் கேட்கறாங்க, அதுவும் இல்லைன்னா ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு, இதுல ஏதோ ஒண்ணு வந்து நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது நீங்க என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் சர்டிஃபிகேட், அப்புறம் நிறைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படிச்சு பாத்துங்க. படிச்சு பார்த்துட்டு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் கேட்கறாங்களோ அது இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி இங்க மேல இருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சிருங்க. இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருங்க, கரெக்டா இந்த டேட்டுக்குள்ள அனுப்பிச்சிடணும், அதை கரெக்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8/4/2024 மாலை 5 மணிக்குள்ள நீங்க அனுப்பிச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.